ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். நாள்தோறும் சரவெடி, வாரம் வாரம் தீபாவளி, 1 மணி நேரம் உங்கள் சந்தோஷம் எங்கள் சொந்தம். வெல்கம் டு 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம். சோ இன்னைக்கு அட்டகாசமா விளையாட வந்திருக்காங்க திரை பிரபலங்கள். லெட்ஸ் வெல்கம் வந்தனா, தேவி, ராகவி, ரவிசாந்த். அட்டகாசமான என்ட்ரி. வந்தனா, தேவி, ராகவி, ரவிசாந்த். எத்தனையோ சேனல்ஸ்லையும் திரைப்படங்கள்லையும் உங்களை பார்த்த மக்கள் இன்னைக்கு வந்து அட்டகாசமா இந்த ஷோல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அட்டகாசம் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. 4 சுற்று, 3 சுற்று வந்து 1 லேக்குக்கு விளையாட போறோம். கடைசி சுற்று 4th ரவுண்ட் வந்து 2 லேக்ஸ்க்கு விளையாட போறோம். காசு காமாட்சி கம் வித் கேஷ் 20 lakhs. வந்தனா, தேவி, ராகவி, ரவிசாந்த் 20 lakhs பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். நேர்மையா நீங்க வந்து ஈச் 5 lakhs ஜெயிக்கலாம். காசு காமாட்சி தயங்காம காசு கொடுப்பாங்க. ஸோ முதல் சுற்று வந்து ஓபன் பண்ணா தனித்தனியா ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் 5. கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 20,000 you will get. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? வந்தனா, கதை கேட்க போறீங்களா? ரெடியா? ஓபன் பண்ணா ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 ஆண் பிள்ளைகள். மூத்தவர், அதுக்கு அடுத்தவர் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க. நாளாக இவங்களே சொந்தமா ஒரு மளிகை கடை ஓபன் பண்ணி குடும்பத்தை காப்பாத்திட்டே வர்றாங்க. மூத்த அண்ணனுக்கு திருமணத்தில் தடை, கொஞ்சம் லேட்டா கல்யாணம் ஆகுது. அதுக்கு அடுத்தவருக்கும் திருமணம் நடக்குது. வந்த மருமகள் தன் கணவன் மூத்தவருக்கு, எது 2வது பையனுடைய வைஃப், கணவன் மூத்தவருக்கு அடங்கி நடப்பதை விரும்பவில்லை. அந்த அம்மா குடும்பத்துக்குள் சில பிரச்சனைகள் உண்டானாலும் மூத்த அண்ணன் வந்து அது வந்து அமைதியாக சமாளிக்கிறாரு. இந்த நிலையில 3வது பையன் அந்த ஊர் பெரிய மனிதன் பெண்ணை காதலிக்கிறார். ஆனந்தம் படம் பார்த்திருக்கீங்களா? படம் பார்த்திருக்கேன் சார். அதுல ஒரு பாட்டு கூட எனக்கு தெரியும். எந்த பாட்டு? பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். வாவ், இந்த பாட்டுக்கே உங்களுக்கு காசு கொடுக்கலாம், பட் ரூல்ஸ் ஒத்துக்காது. அதனால 5 கேள்வி 1 lakh. இன்னும் கேள்வி இருக்கா? இன்னும் இப்பதான் கேட்க ஆரம்பிக்குது. ஓகே, முதல் கேள்வி. படத்துல மூத்த அண்ணனாக நடித்த நடிகர் யார்? மம்முட்டி சார். 2வது கேள்வி. படத்தின் டைரக்டருக்கு இது எத்தனாவது படம்? டைம் அப். 3வது கேள்வி. 4 மகன்களின் அப்பாவாக நடித்தவர் யார்? டெல்லி கணேஷ் சார். 4வது கேள்வி. 3வது பையனின் காதலியாக நடித்த நடிகை யார்? ஸ்னேகா. ரைட் சார். 5வது கேள்வி. அதாவது படத்துல ஹீரோ ஆரம்பிக்கும் மளிகை கடைக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு, என்ன பேர்? ஐயோ, லக்ஷ்மியா. டைம் அப். டாடா அப்படின்னு பதில் கரெக்டா சொன்னீங்க. ஒரு 2 கேள்விக்கு எங்களுக்கு அந்த காசு விட்டுட்டுங்க, பெரிய மனசு பண்ணி. ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் வந்து இது எத்தனாவது படம்னு கேட்ட. 2nd கேள்வி. முதல் படம். படத்துல ஹீரோ ஆரம்பிக்கிற மளிகை கடை பேர் வந்து திருப்பதி மளிகை ஸ்டோர்ஸ். ஓபன் பண்ண ரவுண்ட்ல 3 கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்லி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 60,000. காசு காமாட்சி கிவ் கேஷ். வந்தனா அவர்கள் 3 கேள்விக்கு கரெக்டான பதில்கள் சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 60,000 வின் பண்ணிருக்கீங்க. அடுத்த கதை தேவி. ஓபன் பண்ணா சென்னை சென்ட்ரல் ஜெயில ஹீரோ வந்து அடைக்கப்படுகிறார். உடன் இருக்கும் பெரியவர் இடம், அதாவது அந்த கைதிகளை அடைக்கின்ற செல்ல வந்து இன்னொரு பெரியவர் இருக்காரு. அவர் கூட உட்கார்ந்துட்டு இவருடைய பிளாஷ்பேக் சொல்றாரு ஹீரோ. கிராமத்துல 2 குழந்தைகளுக்கு நல்ல செல்வாக்கோட இருந்த அந்த ஹீரோ குடும்பம் திடீர்னு அறிமுகமான ஒரு நண்பர் அவங்களுடைய அட்வைஸால் கிராமத்துக்கு வந்து ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி சென்னையில் செட்டில் ஆகிறாரு.
சிட் ஃபண்ட் கம்பெனி நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்கிறார்? மகாநதி. 5 கேள்வி ரெடியா? முதல் கேள்வி, படத்துல கமல்ஹாசன் அவர்களுடைய மகளாக நடித்த நடிகை ஒரிஜினல் பேர்? சோபனா. மகாநதி சோபனா. மகாநதி சோபனா. இரண்டாவது கேள்வி, பாட்டியாக நடித்த நடிகை யார் படத்துல? எஸ்என் லக்ஷ்மி. எஸ்என் லக்ஷ்மி. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்துல ஹீரோவை ஏமாத்திய அந்த நடிகர் பேர் என்ன? மனு. மனு. டைம் அப். அவரோட பேரு. ஏன் பேர் சொன்னீங்க? சந்தோஷம். நான்காவது கேள்வி, ஜெயில்ல ஹீரோவோட இருக்கும் இன்னொரு நடிகர், வயசான நடிகர் பேர்? ராகவேந்தர். டைம் அப். அவர் பாடகர் ராகவேந்தர். டைம் அப். ஐந்தாவது கேள்வி, படத்தின் ஹீரோயின் ஒரிஜினல் பேர் என்ன? சுகன்யா. ரைட் ஆன்சர். கமல்ஹாசன் அவர்களை படத்துல ஏமாற்றும் அந்த கேரக்டர் வந்து கொச்சின் ஹனீஃபா அவர்கள். உங்க பேர் சொன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? ஏமாத்துற உங்கள மாதிரி உங்க பேர் சொல்லிருக்கா கொஞ்சம் ஞாபகம் அப்படியா? உங்கள மாதிரியே இருப்பாரு அவரு. இது ஒண்ணு இருக்கா? நாலாவது கேள்வி வந்து கமல் சார் கூட இருக்கும் இன்னொரு நடிகர், வயசானவர், பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள். 3 கேள்விக்கு பதில் சொல்லி ஓபன் பண்ண ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 60,000. காசு காமாட்சி கிவ் கேஷ். அடுத்த ஸ்டோரி ராகவி அவர்களுக்கு. ரெடியா இருக்கீங்க இல்லையா? ஓபன் பண்ணா, கிராமத்துல அண்ணன் தம்பி இருவரும் பாட்டி வீட்டுல வளர்றாங்க. ஊருக்கு மாமா தன் பொண்ணோடு வருகிறார் என தெரிஞ்சதும் தங்கள் வீடு மொத்தம் கிளீன் பண்ணி சுத்தம் செய்து புதுசா வைக்கிறாங்க. அந்த மாமா மகளை 2 பேருக்குமே அவங்கள பார்க்கணும்ன்ற ஒரு துடிப்பு. மாமா வந்து 2 பேருக்குமே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஆனால் மாமா மகளான ஹீரோயின் தங்கள் முதலாளி மகனுக்கு கல்யாணம் என தெரிந்ததும் 2 பேரும் வேதனை அடைகின்றனர். ஹீரோயின் திருமணம் நின்றுவிட ஹீரோயின் அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போறாங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி. சின்ன தம்பி பெரிய தம்பி. எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? ஒரு வாட்டி. 5 கேள்வி படத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள். முதல் கேள்வி, 2 கதாநாயகர்கள் படத்துல அவங்களோட பாட்டியாக நடித்த நடிகை யார்? காந்திமதி. காந்திமதி அவர்கள். ரைட் ஆன்சர். படத்துல கதாநாயகி ஒரிஜினல் பேர் என்ன? நதியா. நதியா. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் இயக்குனர் பேர் என்ன? மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார். படத்துல 4வது கேள்வி, படத்துல விதவையாக நடித்த நடிகை யார்? அஸ்வினி. டைம் அப். 5வது கேள்வி, படத்தின் இசை அமைப்பாளர் யார்? கங்கை அமரன். கங்கை அமரன் அவர்கள். 4வது கேள்விக்கு பதில் வந்து விதவியாக நடித்த நடிகை வந்து சுதா சந்திரன் அவர்கள். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா சொல்லிருப்பீங்க. பட் அந்த 20,000 ரூபாய் கூட கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? சோ 4 கேள்விக்கு டாட்டான்னு பதில் சொல்லி ராகவி வின் பண்ண கேஷ் வந்து 80,000. காசு காமாட்சி கிவ் 80,000 கேஷ். ராகவி முதல் சுற்றிலேயே 4 கேள்விக்கு பதில் சொல்லி வந்தனா 60, தேவி 60, ராகவி 80,000ல இருக்கீங்க. ரவிஷாந்த் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. ஓபன் பண்ணா, ஹீரோ அமெரிக்கால இருந்து வராரு. ஒரு மாடர்னா கெட்டப் பண்ணிட்டு வருவாருன்னு பார்த்தா ஒரு சாமியாராக வந்து இறங்குறாரு ஹீரோவை மாற்றுவதற்காக அவருடைய தந்தை ஹீரோயினை வேலைக்கு நியமிக்கிறாங்க அசிஸ்டண்டா. ஹீரோவை பெரும் முயற்சி செய்து நார்மலாக கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில் ஹீரோவுக்கு தன் தந்தை பற்றிய சில உண்மைகள் தெரிய வருது. ஹீரோவின் தந்தை ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரி. தெரியுதா? சொல்லுங்க. சத்யா மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 3 வடங்களில் கலக்கிய 3 முகம். இதுவே அனௌன்ஸ்மெண்ட். ஆட் மாதிரி சொல்லிட்டீங்க. சூப்பர். எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? கணக்கே இல்லை சார். எப்போ போட்டாலும் டிவியில் போட்டால் பார்த்துருவேன். ஃபென்டாஸ்டிக். 5 கேள்வி 1 லாக் எல்லாம். சரி சார். முதல் கேள்வி, படத்துல இன்ஸ்பெக்டராக வரும் ஹீரோ தந்தையின் கேரக்டர் பேர் என்ன? அலெக்ஸ் பாண்டியன். ரைட் ஆன்சர். 2வது கேள்வி, படத்துல ஹீரோயின் பேர் என்ன? ராதிகா. ராதிகா அவர்கள். ரைட் ஆன்சர். 3வது கேள்வி, அப்பாவை பழிவாங்கும் வில்லன் நடிகர் யார்? ஏகாம்பரம்ன்ற கேரக்டர்ல நடிச்ச செந்தாமரை. ரைட் ஆன்சர். 4வது கேள்வி, படத்தின் டைரக்டர் பேர் என்ன? ஏ ஜெகநாதன் சார். கரெக்ட். ரைட் ஆன்சர். இமேகனிலாம் டைரக்ட் பண்ணிருக்காருல தலைவர் படத்தை. 5வது கேள்வி, ஹீரோயின் வளர்ப்பு தந்தையாக நடித்த நடிகர் யார்? தேங்கோ சீனிவாசன்.
இந்த ஆம்பளைங்களே இப்படி அப்படின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. படிக்கவே இல்ல சார் அவரு, எங்க படிச்சாதானே. இந்த படம் எத்தனை சூப்பர் ஹிட் படமாச்சே, அப்படியே மனசுல பதிஞ்சிருக்காதா? வேற ஏதாவது क्वेश्चंस கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5 கேள்வி கரெக்டான பதில் சொல்லி வின் பண்ண கேஷ் 1 lakh. thank you. காமாட்சி give cash. அதாவது பெண்கள் மனசு எவ்வளவு அந்த லேசான மனசோட நீங்க வந்து பெரிய மனசு பண்ணி வந்தனா 60, நீங்க ஒரு 40,000, தேவி ஒரு 40,000, ராகவேர் அட்லீஸ்ட் 20,000 கொடுத்தீங்க. சுத்தமா இவர் ஒண்ணுமே கொடுக்கல. கொடுக்காம 1 lakh அவர் அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்ட ரவிசாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ரவுண்ட் கூட 1 lakh விளையாட போறோம். சரி சார். அந்த சுற்று பேர் வந்து காசு மழை. இதுல வந்து தனித்தனியா கண்ணாடி கூண்டுக்குள்ள வரீங்க. எல்லோ பேப்பர் அதிகமா பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கு 1500. ரெட் கலர் பேப்பர் அதிகமா பிடிச்சிங்கன்னா ஈச் பேப்பர் 1000 rupees. கிரீன் கலர் பேப்பர் பிடிச்சிங்கன்னா ஈச் 200. ஸோ முதலாக வந்தனா அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ள. Everybody mambo jambo bambo calling a party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running and coming, it's time to party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody grooving, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 go. Everybody time to move on in life and just say party. வந்தனா உங்களுக்கு டைம் 1 minute. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella prende la turbina, no discrimina, no se pierde ni un país de marquesina. டைம் அப். வாவ். வந்தனா எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு சார். ஆனா எந்த பக்கத்துல இருந்து காத்து வருதுன்னு கெஸ் பண்ணவே முடியல. அது தெரியாம தான் நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அது ஸ்டைலா கையில பிடிச்சிட்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தா பாக்கெட்ல எல்லாம் போட்டுக்கிட்டு எடுத்து போட்டீங்க. பட் அதுல வந்துட்டு எல்லோ மேல கான்சென்ட்ரேட் பண்ணி 9 எல்லோ பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. 13,500. ரெட் கலர் பேப்பர்ஸ் வந்து 14 பிடிச்சிருக்கீங்க. 14,000. 27 கிரீன் கலர் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க. 5,400. ஆக மொத்தம் காசு மழை ரவுண்ட்ல 1 லட்சத்துக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 32,900. காமாட்சி give cash. ஸோ காசு மழை ரவுண்ட்ல 1 லட்சத்துக்கு விளையாடி வின் பண்ண கேஷ் 32,900 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு வந்தனா அக்கௌண்ட்ல 92,900 பேலன்ஸ். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள தேவி. Devi, 1 minute time starts now. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella prende la turbina, no discrimina, no se pierde ni un país de marquesina. Time up. அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. தேவி வந்தனா அவர்களும் கீழே இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்தாங்க. தேவியும் எடுத்திருக்கீங்க. பட் எங்க கம்ப்யூட்டர் பார்த்து கீழே இருந்து எடுத்தது மட்டும் அப்படியே ஒமிட் பண்ணிடும். அப்படியா? ஆமா, ஐயோ அப்பதான் நீங்க எடுத்தது உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி தெரியும். பட் அங்க எவ்வளவு எடுத்ததா அவ்வளவு கட் ஆயிடும். சோ அப்படி இருந்தும்
12 எல்லோ கலர் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 18,000. ரெட் கலர் பேப்பர்ஸ் 11,000. 31 கிரீன் கலர் பேப்பர் 6,200. காசு மழை ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 35,200. காமாட்சி கிவ் கேஷ் 35,200 உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு தேவி அக்கவுண்ட்ல 95,200. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள ராகவி ப்ளீஸ் கம். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. யாஹூ யாஹூ பண்ணி பார்த்தும் இவனை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தன் கிடைக்கவில்லை. நான் கேட்டேன் கேட்ட வச்சு பார்த்து ஓகே சொன்னானே. ஷாப்பிங் கேட்ட இபே.com கூட்டி போனானே. மூவி கேட்டேன் யூடியூப் போட்டு பக்கம் தந்தானே. பாவமா ராகவி 1 minute உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Ella le gusta la gasolina. dame más gasolina. Me encanta la gasolina. Dame más gasolina, Ella le gusta la gasolina. dame más gasolina, Me encanta la gasolina. dame más gasolina. Ella prende la turbina. No discrimina. No se pierde ni un país de Time up. marquesina. ராகவி சார் உள்ள ஒரு பெரிய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமே நடந்தது. ஐயோ எப்படி பார்த்தாலும் அப்படி இப்படி சொல்லு. ஆக்சுவலி ஐ டென்ட் கெட் எனி ஐடியா சார். அங்க எனக்கு ஆக்சுவலி ஒரு செகண்ட் வரைக்கும் என்ன பண்ணணும் லைக் என்னால ஒண்ணுமே கேட்ச் பண்ண முடியல ஒரு செகண்ட் வரைக்கும். அப்புறம் தான் ஒரு ஐடியால கை இப்படி வச்சது. சரி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் எடுக்கணுமே அப்படின்னு கிடைச்சதெல்லாம் கொஞ்சம் எடுத்தேன். பட் அதுல அந்த அந்த சுற்று நல்லா இருந்தது. ஒரே ட்ராலி ஷாட் மாதிரி. நான் சுத்திருக்கேனா? அதுல வந்து yellow கலர் பேப்பர்ஸ் 11 பிடிச்சிருக்கீங்க 16,500. 15 ரெட் கலர் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 15,000. 43 கிரீன் கலர் பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 8,600. காசு மழை ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 40,100. காசு காமாட்சி கிவ் கேஷ் 40,100 உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு ராகவி அக்கவுண்ட்ல 1,20,100. Good. அடுத்ததாக ரவிசாந்த் கொஞ்சம் கம்மியா பிடிக்கணும் அப்படின்னு காணவரை வேண்டிக்கிட்டு கண்ணாடி கூண்டுக்குள்ள ரவிசாந்த் ப்ளீஸ் கம். வெள்ளை பம்பரம் மெல்ல சுத்துதே கள்ள பார்வதா கண்ணை கொத்துதே மத்து பொம்பளை மனுஷ ராபரி செஞ்சாலே சிக்கு சிக்குன்னு வந்து பேசுறா சிற்பம் போல தான் கை காலே வளைஞ்சு பார்க்கிறேன் நெடுஞ்சு பார்க்கிறேன் மிளகா கடிச்ச நாக்காக உருண்டு நிக்கிற கருண்டு நிக்கிற அளவா இழைச்சா தேக்காக என் மாமாவே நீ மயக்காத அடகிதுக்கா சாக்காக நங்கு நங்குல நெஞ்சில் குத்துற ரங்கராட்டின கண்ணாலே லொங்கு லொங்குல நாலு ரவிசாந்த் சுத்துறேன் 1 minute time starts now. Ella le gusta la gasolina. dame más gasolina, Me encanta la gasolina. dame más gasolina, Ella le gusta la gasolina. dame más gasolina, Me encanta la gasolina. dame más gasolina. Ella prende la turbina. No discrimina. No se pierde ni un país de marquesina. Time out. ரவிசாந்த் வாட் a dance, what a performance. Great. அந்த டான்ஸும் பிடிச்சது, அந்த நேர்மையான பிடிப்பும் பிடிச்சது. நேர்மையான ஸ்டைலா பிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். 9 yellow color paper பிடிச்சிருக்கீங்க 13,500. 17 red color paper 17,000.
31 green color paper 6200. காசு மழை ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 36700. காமாட்சி கிவ் கேஷ். காமாட்சியில காசு வாங்குற சுகமே தனி சார். ஏன்னா காசு கொடுக்கும்போது அவங்க சோகமா இருப்பாங்க. இல்ல சார், என்கிட்ட கொடுக்கும்போது சிச்சினா கொடுக்குறாங்க சார், சந்தோஷம். ரவிசாந்த் அவர்கள் அக்கவுண்ட்ல 36700 காசு மழையில சம்பாதிச்ச கேஷ் சேர்த்த பிறகு 1,36,700. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மூன்றாவது சுற்றுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டு பேர் வந்து மணி மணி மணி. மணிக்கும் டைமுக்கும் வேல்யூ கொடுக்கிற இந்த ரவுண்டு என்னன்னா 5 கேள்வி தனித்தனியா 5 questions 20,000 வின் பண்ணலாம். ஒவ்வொரு கேள்வி நான் கேட்கும் பொழுது டிஸ்பிளேல 20,000 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். அந்த கவுண்ட் டவுன் எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்றீங்களோ அவ்வளவு காசு உங்களுக்கு. தாமதமா சொன்னா சைபர் வரும். ரெடியா? வந்தனா உங்களுக்கு 5 கேள்வி. டிஸ்பிளே பாருங்க, கரெக்டா பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, அந்தமான் நிக்கோபாரின் தலைநகரம் எது? Fourth player, right answer. 16,500. Very good. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் முதல் தொலைபேசி அலுவலகம் எங்கு அமைக்கப்பட்டது? சத்தியமா சவுத்ல கிடையாது. கல்கத்தா. கோல்கத்தா, ரைட் ஆன்சர். 10,100. வெரி குட். மூன்றாவது கேள்வி, எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன? எம்எல்ஏக்கு அப்புறம் மினிஸ்டர். அந்த எம்எல்ஏ உடைய விரிவாக்கம். சத்தியமா பாலிடிக்ஸ் பத்தி சத்தியமா தெரியாது சார். சத்தியமா அதோட எம்னா என்ன? மெம்பர் ஆஃப். எல்னா லெஜிஸ்லேட்டிவ். அசெம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஓகே, பரவாயில்ல. சைபர் வந்தாலும் விஷயம் தெரிஞ்சது. ஓகே, தேங்க்ஸ். சோ தெரிஞ்சுக்கிட்டோம், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, சந்தோஷம். நான்காவது கேள்வி, சதுரங்க பலகையில், அதாவது செஸ் ஆடும் பலகையில் உள்ள கட்டங்கள் எத்தனை? 64. ரைட் ஆன்சர். 19,200 வின் பண்ணிருக்கீங்க. ஐந்தாவது கேள்வி, நாயை விட அதிக மோப்ப சக்தி கொண்ட பிராணி எது? டாக் விட அதிகமான மோப்ப சக்தி கொண்ட பிராணி இல்ல. இன்னும் யோசனை பண்ணுங்க. பெரிய கேட். ஒரு க்ளூ கொடுக்கவா? அது வாட்டர்ல இருக்கு. ஹிப்போபோட்டமஸா? ஐயோ, சைபர் வந்தாச்சு. விலாங்கு மீன் அதிக மோப்ப சக்தி உள்ள பிராணி. ஓகே. சோ ஆனா ஃபென்டாஸ்டிக்கா 3-4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. வந்தனா உங்க ஜெனரல் நாலேஜ் சூப்பர். வந்தனா டைம் கீப் அப் பண்ணி மணி ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 47,100. காமாட்சி கிவ் 47,100. 47,100 உங்க அக்கவுண்ட்ல வந்த பிறகு வந்தனா அக்கவுண்ட்ல 1,40,000. குட். அடுத்த 5 கேள்விகள். தேவி ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா நிறைய? கொஞ்சம். ரெடி? டிஸ்ப்ளே பாருங்க, கரெக்டா பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, உலக துன்பங்களுக்கு எல்லா காரணமும் பயம் என்று கூறியவர் யார்? மாமேதை அவர். விவேகானந்தர். ரைட் ஆன்சர். 18,500. இரண்டாவது கேள்வி, வீணை வாசிக்கிற வீணை வந்து எந்த மரத்தினால் செய்யப்படுகின்றது? பலாமரம். அதாவது பலாமரம். ரைட் ஆன்சர். 17,800 வின் பண்ணிருக்கீங்க. மூன்றாவது கேள்வி, வண்ணத்து பூச்சிக்கு எத்தனை கால்கள்? 8. நல்ல யோசனை பண்ணுங்க. கொஞ்சம் கம்மி. 6. ரைட் ஆன்சர். 11,500. நாலாவது கேள்வி, தமிழ்நாட்டுல திராட்சை அதிகமாக விளையும் மாவட்டம் எது? திண்டுக்கல் மாவட்டம். ரைட் ஆன்சர். 18,900. ஐந்தாவது கேள்வி, கோதுமை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? பஞ்சாப். இல்ல, அதுக்கு பக்கத்துல பஞ்சம், ஹரியானா. க்ளூ கொடுக்கவா?
அதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல பிரதேஷ் வரும். உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். 3100. ஐயோ குட் குட். ஏய், அதனால 5 சொல்லிட்டேன். க்ளூ அடிச்சா மணி ரவுண்ட்ல கரெக்டா பதில்கள் சொல்லி நீங்க வின் பண்ண கேஷ் தேவி 69,800. காமாட்சி கிவ் கேஷ் 69,800. உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு தேவி அக்கவுண்ட்ல 1,65,000. குட். அடுத்த 5 கேள்விகள் ராகவி. ரெடியா இருக்கீங்களா? முதல் கேள்வி, தமிழகத்தில் சட்டசபை மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு எது? 1986. 1986 ரைட் ஆன்சர். ரொம்ப ரேரா நடக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். கலைக்கப்படுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இரண்டாவது கேள்வி ராகவி, ரெடியா இருக்கீங்க இல்லையா? எஸ் சார். கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தமிழ்நாட்டில். நாகை மாவட்டம். நாகப்பட்டினம், நாகை மாவட்டம் ரைட் ஆன்சர். 13,300. மூன்றாவது கேள்வி, கிறிஸ் கேல் எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்? கிறிஸ் கேல் அவர்கள். வெஸ்ட் இண்டீஸ். எஸ் ரைட் ஆன்சர். வெஸ்ட் இண்டீஸ். 18,800. குட். நான்காவது கேள்வி, மாவீரர் அலெக்சாண்டர் இருந்தபோது அவரது வயது என்ன? இருந்தபோது வயதா? இறந்தபோது, சாகும்போது. ஐயோ எக்ஸாக்ட்டா தெரியாது. இல்ல idea சொல்லுங்க. எப்பயா தானே பண்ணு. யாரும் சொல்லுங்களேன். இல்ல நான் ஒரு க்ளூ கொடுத்தேன். எஸ் சார். சைபரா? இல்ல இளம் வயது. இல்ல ஒரு வயதிலே போயிட்டு. ஐயோ சொல்லு. 34, 35. 33. 34 நீங்க, 35 நீங்க, 33. ஐந்தாவது கேள்வி, நமது தேசிய கீதம் எத்தனை வரிகளை கொண்டது? ஐயோ ஜனகணமனகதினாயி. ஒரு ஐடியா சொல்லுங்க. சார் கேவலப்படுத்துறீங்க. இல்ல எத்தனை லைன்ஸ், எத்தனை லைன் இருக்கு? ஸ்டான்சாஸ். ஆமா, மொத்த பாட்டுல எத்தனை வரிகள்? பாடி பாத்துரு. 13. கரெக்ட். ஏன் டவுட்? 13. எஸ். 13 வரிகள். 2,300. நிறைய பேருக்கு தெரியாதுங்க, தெரிய வைக்கணும். இது ரொம்ப கஷ்டமான கேள்விகள். அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் கரெக்டான பதில் சொல்லி டைம்ல நீங்க 1 lakhல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து ராகவி 53,500. காசு காமாட்சி கிவ் கேஷ் 53,500. உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு ராகவி அக்கவுண்ட்ல 1,73,600 பேலன்ஸ். ரவிசாந்த் சார் 5 கேள்வி டிஸ்ப்ளே பாருங்க. டாட்டான்னு பதில் சொல்லுவீங்க. சரி தெரியுது. முதல் கேள்வி, நேதாஜி அவர்கள் இந்திய ராணுவத்தை ஆரம்பித்த இடம் எது? சிங்கப்பூர் சார். சிங்கப்பூர் ரைட் ஆன்சர். 18,800. இரண்டாவது கேள்வி, உலக மக்களில் அதிகம் தங்கம் வைத்திருப்பவர்கள் எந்த கண்ட்ரில இருக்காங்க? நம்மதான் இந்தியர்கள் ரைட் ஆன்சர். 19,800. இந்தியால இருக்கிற கோல்டு கணக்கு பண்ணா அது கடனையும் அடைச்சிடலாம் சார் நம்ம. இல்ல? ஆமா, இந்தியாவில் இருக்கிறவங்க நகைங்களை இது பண்ணனால நம்ம கடனை அடைச்சிட்டு கடனை கொடுக்கலாம் வெளிநாட்டுக்கு. நம்ம சொல்லலாம். யாரும் சும்மா ஒரு கிராமம் கேளுங்க, சான்ஸே இல்லை. மூன்றாவது கேள்வி, சரி சார், நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படும் நாடு எது? நைல் நதி. எகிப்து. ஈஜிப்ட். ஈஜிப்ட். 19,200. ஆன்சர் தெரிஞ்சு எப்படி நம்ம ஈஸியான ஆன்சர் வரும்போது உணர்ச்சி வசப்பட்டுறேன் நான். நான்காவது கேள்வி, முதல் உலகப் போரில் உயிர் இழந்த இந்திய வீரர்களின் நினைவாக கட்டப்பட்ட நினைவு சின்னம் எந்த சிட்டில இருக்கு? டெல்லி. டெல்லி இந்தியா கேட் ரைட் ஆன்சர். 19,100. ஆக்சுவலி இந்தியா கேட் கூட நீங்க தான் சொல்லியிருக்கணும் சார். நீங்க அவசரப்பட்டீங்க, நான் டெல்லின்னு சொன்னேன், நீங்க எதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் சார். வீரர்கள் அனும்போது நமக்கு அது ஒரு உணர்வு வரும் இல்லையா? ஆனா இதெல்லாம் படிச்சு பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சரி. ப்ராப்ளம். ஐந்தாவது கேள்வி, மனிதனின் மூதாதையர் குரங்கு என்று கருதியவர் யார்? அதாவது இன்னொரு வார்த்தை சொல்றேன், மனிதனின் மூதாதையர் குரங்கு என்று கூறியவர் யார்? எங்க வாத்தியார் என்ன அப்படிதான் திட்டிருக்காரு. உங்க வாத்தியார் இல்ல, மனிதனுக்கு முன்னாடி இருந்தது குரங்கு என்று சொன்னவர் யாரு? டார்வின். டார்வின் ரைட் ஆன்சர். ஐயோ, என்ன அதுல 6,000 ரூபாய் தலையை சொரிஞ்சதுக்கு இவ்வளவு நஷ்டமா? அது நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு. இல்ல, முதல் சொன்னவர் இவர் தான். இவர்தான் சொன்னாரு. ஆனா என்ன எங்க வாத்தியார் திட்டுவாரு, குரங்கு பெத்த குரங்கு அப்படின்னாரு. You accept மூதாதையர் that? குரங்கு. எஸ், அது நம்ம மறக்க கூடாது. மறக்கூடாது.
ரவிசாந்த் எப்படி பாராட்டுறது தெரியல. அதாவது ரொம்ப கஷ்டமான கேள்விகள் இதெல்லாம். அது டைம்ல சொல்லி நீங்க 1 lakhக்கு வின் பண்ண கேஷ் வந்து 83,000. காமாட்சி give 83,000 கேஷ். அது காமாட்சி வந்து கொடுக்க எனக்கு எனர்ஜி அதிகமாக என்ன இருக்கு சார். அறிவு பயமா வேலை செய்யும். சந்தோஷம். 83,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு ரவிசாந்த் அக்கௌண்ட் 2,19,700. இப்போ 4th ரவுண்டுக்கு வந்தாச்சு. 2 lakhsக்கு நம்ம விளையாட போறோம். இந்த ரவுண்ட்ல வந்து வெயில் காலத்துக்கு நல்லது. தர்பூசணி வாட்டர்மெலன் வந்து ஒவ்வொரு பீஸ் 50,000. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார். ஆமா, ஒவ்வொரு பீஸ் 50,000 நீங்க சம்பாதிக்கலாம். அது வந்து நீங்க சாப்பிடும் பொழுது 1 minute டைம் மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். ஆரம்பிக்கிறீங்க, பின்னாடி கடோத்கஜர் வருவாரு, டிஸ்டர்ப் பண்ணுவாரு. இருந்தும் நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா 4 பீஸ் முடிச்சிட்டீங்கன்னா 2 lakhs உங்களுக்கு. மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாரு. ஸோ கூண்டுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்ப நம்மளே சார் இப்போ 2 சாப்பிட்டோம்னாக்கா அதுக்கேற்ற காசு கொடுப்பீங்களா? 1 lakh இல்லையா? அதான் சொல்றேன். அதான் எவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி இல்ல கொடுத்துருவீங்க. சாப்பிடும் போதே டிஸ்டர்ப் பண்ணுவாரா? ஆமா, நான் அதாவது உங்க மேல கை வைக்க மாட்டாரு. நீங்க சாப்பிடலாம், உங்க திறமை. ஸோ மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது எந்த நிலைமையில இருக்கோ அவ்வளவு காசு தான் கிடைக்கும். ரைட். ரெடியா? தர்பூசணி சாப்பிட போகும் வந்தனா, ப்ளீஸ் கம். நான் ஓபன் த டோர் சொன்ன பிறகு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே இடத்துல இருந்து சாப்பிடணும். ஓபன் த டோர். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. Wow, fantastic, வந்தனா. What a sincerity on eating. அந்த பூசணி விடாம அவங்க வந்து என்னதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கோ, உன் சைஸ் உன் ஃபேஸ் எனக்கு தேவையில்லை, பூசணிக்காய் தான், சார் தர்பூசணி ஏதாவது சீட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். சீட்ஸ் அப்படியே முழுங்கணும். முழுங்கிட்டேன், எதையுமே ஒண்ணும் துப்பல பிரச்சனை நான். ஒன்னும் ஆகாது, என்ன செடி வளரும் அவ்வளவுதான். ஒரு பீஸ் முழுசா சாப்பிடுங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் பாரத நாட்டின் பெண்மணிக்கு ஒரு பீஸ் கணக்கு தான். 50,000 வின் பண்ணிருக்கீங்க. காசு காமாட்சி give 50,000. தர்பூசணி 50,000 வின் பண்ண வந்தனா அக்கௌண்ட்ல 1,90,000 இப்போ. அடுத்ததாக தர்பூசணி தேவி. நாலு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2 lakhs வெல்லுங்க. ஓபன் த டோர். தர்பூசணி எடுத்துமா உள்ள வந்துச்சு, உள்ளே போட்டேன். But it's nice, you know, it's fun. What a attempt. ரொம்ப சின்சியரா அந்த ரெட் கலர் இருக்கிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்களா, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு.
அதுக்காகவே நீங்க வந்து 50,000 வின் பண்றீங்க. காமாட்சி give 50,000. 50,000 தேவி அக்கவுண்ட்ல வந்த பிறகு தேவி அக்கவுண்ட்ல 2,15,000. Good. அடுத்ததாக வாட்டர்மெலன் ராகவி, ப்ளீஸ் கம். Open the door. ராகவி, வாட் attempt, fantastic. என்ன செஞ்சாலும் கட்டோத்கஜர் ஒரு டென்ஷன் இல்லை. பட் நீங்க ஈட்டிங் ஸ்டைல் வந்து ஒன்னு முழுசா முடிச்சுட்டு செகண்ட் பேஸுக்கு போயிருந்திருக்கணும். பட் 3 எடுத்தீங்க, 3க்கு நியாயம் செய்யல நீங்க. இல்ல சார், மேல மேல இருக்கிறது லேடிஸ் கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ஸ் வச்சு உங்களுக்கு 75,000 half ஆஃப் சாப்பிட்டதுனால காசு. காமாட்சி give 75,000 cash. 75,000 உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு இப்போ உங்க அக்கவுண்ட்ல 2,48,600. Good. அடுத்ததாக ரவி சாந்த் அவர்கள் வாட்டர்மெலன். Fantastic. Open the door. வாயல்ல ரவிஷாந்த், வெரி குட் attempt. அதாவது அவரு கூட நல்ல ஜோவியலா டான்ஸ் பண்ணீங்க. இந்த நடுவில் உங்க டைமிங் மிஸ் பண்ணாம மேக்ஸிமம் என்ன நியாயம் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணீங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா 80% சாப்பிட்ருக்கீங்க ஒரு பீஸ்ல, இன்னொரு பீஸ்ல 80%, இன்னொரு பீஸ்ல ஓன்லி 50% தான் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஆக மொத்தத்துல 1 லட்சம் ரூபாய் நீங்க வின் பண்றீங்க. காமாட்சி give 1 lakh cash. 1 lakh ரவிஷாந்த் அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு 3,19,700 உங்க அக்கௌண்ட்ல. ஆனா இன்னைக்கு அட்டகாசத்துல வந்தனா பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸோட 1,90,000 உங்க அக்கௌண்ட்ல இருக்கு. தேவி, வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அட் எ டைம் உங்க அக்கௌண்ட்ல 2,15,000. ராகவி, உள்ள குதிச்சு டான்ஸ் ஆடுனீங்க. I want to enjoy sir. Actually baby எல்லாம் வந்து அபுலான் கூட்டிட்டு போகும்போது they'll play, no? Yes. அந்த பால் வச்சு விளையாடும் போது I'll be very jealous. I got a chance today and I played. I wanted to enjoy today. என்ஜாய் பண்ணிட்டு உங்க அக்கவுண்ட் வந்து 2,48,600 வச்சிருக்கீங்க. Thank you.
ஆனா என்னதான் இருந்தாலும் பிரகாசமா விளையாடி டாப்பரா நிக்கிறாரு ரவிசாந்த் with 3 lakhs We'll give a big hand for him. ப்ளீஸ் கம் சார் எல்லாரும் வாங்க Come. காசு காமாட்சி கெட் 3,19,700. என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா என்ஜாய் ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டோட ஒரு நல்ல டான்ஸ் மூமெண்ட் கொடுத்தீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்டார்ட் மியூசிக். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம்